ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம், டாக் சேவாக் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இந்த கேட்டகரிக்கு தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது 2025 நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து டோட்டலாக வந்து 21,413 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ மேலும் முக்கியமான விவரங்கள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முக்கியமான தேதிகள் வந்து பார்ப்போம். 10 பிப்ரவரி 2025 அப்பயே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 3 2025 தான் லாஸ்ட் டேட்டு. கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 6லேருந்து மார்ச் 8 வரைக்கும் டைம் தராங்க ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டில் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதுக்கு பிறகு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ஜாப் ரோல் என்ன, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டாக் சேவாக், இவங்களுக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன, ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் அவங்களுக்கான பே ஸ்கேல் என்ன, அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் பேசிக் வந்து 12,000லேருந்து 29,350 ரூபாவும், அப்புறம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு டாக் சேவாக் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10,000 ரூபாய் பே ஸ்கேல்லேருந்து மேக்ஸிமம் 24,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ளஸ் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 40 வயசு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், அப்புறம் இடபிள்யூஸ்க்கு வந்து நோ ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும். இதில் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 13 வருஷமும், எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 15 வருஷமும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக அங்கே நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கூட வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. நீங்கள் அப் டு 10th லெவலில் லோக்கல் லாங்குவேஜில் வந்து நாலேஜ் இருக்கணும். அதாவது தமிழ் மீடியம்னா நம்ம தமிழ்நாடு தமிழ். சரிங்களா. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும். சரிங்களா. கம்ப்யூட்டர் நாலேஜு, சைக்கிள் ரைட் பண்ணுறதுக்கான அந்த நாலேஜு, அதுக்கப்புறம் நியர்பை ஏரியா ஓகேங்களா. நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு நியர்பை ஏரியாவில் இருந்தாலும் ஒரு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இந்த குவாலிஃபிகேஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேகன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி நாங்கள் ரிசர்வேஷன்லாம் பண்ணி கொடுப்போம். எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி அப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான சூட்டபிலிட்டி ஓகேங்களா. உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வந்து டிசேபிலிட்டி கேட்டகரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் கவர்மெண்ட் டாட் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் செலெக்ஷன் க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா பியூராக வந்து மெரிட் பேஸ் பண்ணி தான். அதாவது நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து 10th ஸ்டாண்டர்டில் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் பேசிஸ் தான் வந்து நாங்கள் ரெக்வயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா. அப்புறம் சப்போஸ் உங்களுக்கு வந்து கிரேட் மார்க் இருந்துச்சுன்னா, நீங்கள் 10th வந்து கிரேடில் வந்து மார்க் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அதை வந்து நாங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் வைஸ் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் வந்து அவங்க கால்குலேட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் என்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்றதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஃபார் சப்மிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கு வந்து அப்புறம் முக்கியமான அதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையுமே தேவைப்பட்டால் வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. அப்புறம் அன்னச்சர் 1 அன்னச்சர் 2ன்னு சொல்லிட்டு சில முக்கியமான விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் அன்னச்சர் டூல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்டு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி வந்து மொபைல் நம்பர் ஓடிபி வெரிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டு, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, அப்புறம் உமன் டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லுவாங்க இல்லையா, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவும் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் தான், அதையுமே பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் வந்து ஒன்ஸ் பே பண்ணிட்டா நாட் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி சைஸில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணிக்க. சரிங்களா. அப்புறம் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் அந்த டேட்டில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு என்னென்ன ஸ்டேட்டுக்கு வந்து என்னென்ன லோக்கல் லாங்குவேஜ் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. தமிழ்நாடு புதுச்சேரிக்கு வந்து தமிழ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் அன்னச்சர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா
அண்டர்டேக்கிங் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ். ஓகேங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 3 2025 தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் கிளியராக பாருங்கள். அதே போல் அப்ளை பண்ணுற கைடன்ஸ் தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டு ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.